ஓம் சாய்நாத். சாய்நாத் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஷீரடியிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் பிம்பிள்வாடி அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குங்க. ஒரு சின்ன கிராமம், பிம்பிள்வாடி அப்படின்ற கிராமம் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசிரமம் இருக்குது. இந்த ஆசிரமம் பேர் வந்து சிவனேசன் சுவாமிகள் ஆசிரமம். சிவனேசன் சுவாமிகள் ஆசிரமத்துக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம ஷீரடியிலேருந்து சிவனேசன் சுவாமிஜியோடைய ஆசிரமத்திலேருந்து நம்ம லைவ் போட்டிருக்கோங்க. நம்ம நிறைய வீடியோஸில் வந்து சிவனேசன் சுவாமிஜியை பற்றி சொல்லியிருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு இங்கே வந்து. ஸோ இன்றைக்கி வந்து ஷீரடியில் லைவ் போடணுமே அப்படின்ட்டு பார்க்கும்போது தான் சுவாமிஜி எங்களை கூப்பிட்டுட்டாரு. சிவனேசன் சுவாமிஜி அவருடைய இடத்துக்கு இன்றைக்கி நாங்கள் வந்துட்டோம். சிவனேசன் சுவாமிஜியை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்த பற்றி நான் சொல்லிடுறேங்க. ஷீரடியிலேருந்து சரியாக 2 கிலோமீட்டரில் தான் இந்த ஆசிரமம் வந்து அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் வந்து இந்த ஆசிரமத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் துவாரகமாயிலேருந்து பாபாவை கும்பிட்டுட்டு அப்படியே நடந்தே வந்துடுவோம். ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு தான். நம்ம மகாலட்சுமி கோவில்லேருந்து ஸ்ட்ரெயிட் ரோடு. அப்புறம் ஒரு டேர்னிங், ஒரு சின்ன ரைட்டு கட் பண்ணோன்னா சுவாமிஜியோடைய ஆசிரமத்துக்கு வந்துடலாம். இதுவே நீங்கள் ஆட்டோவில் வந்தீங்கன்னா, ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் இங்கே வரலாம் சிவனேசன் சுவாமிஜியோடைய ஆசிரமத்துக்கு. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஷீரடியில் எப்படி பாபாவுடைய துவாரகமாய் இருக்குது, துவாரகமாயில் எப்படி துணி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, அது மாதிரி இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா துவாரகமாய் துணி மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே போய் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சுவாமிஜியோடைய அந்த அஸ்தி வச்சுருக்கிற இடத்துக்கு நம்ம போகலாம். சிவனேசன் சுவாமிஜியோடைய அஸ்தி வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சிவனேசன் சுவாமிஜினா யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சாய் சச்சரிதத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ரொம்ப அழகாக பாபா சொல்லியிருப்பார். சிட்டுக்குருவிகளை வந்து எப்படி ஷீரடிக்கு இழுத்தாரு அப்படின்னு சொல்லியிருப்பார். பாபாவுடைய பக்தர்கள் தான் அந்த சிட்டுக்குருவிகள். சிட்டுக்குருவியை வந்து சிட்டுக்குருவி காலில் நூலை கட்டி எப்படி சுலபமாக ஷீரடிக்கு இழுப்பேன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் சிட்டுக்குருவிகள்னு சொல்லி ஒரு 3 சிட்டுக்குருவிகள், மேகா, பர்ஹன்பூர் அம்மையார், இப்படி நிறைய பேர்த்த வந்து அந்த கதைகளில் சொல்லியிருப்பாங்க. அதில் ஒரு சிட்டுக்குருவி தான் நம்மளுடைய சிவனேசன் சுவாமிஜி. சிவனேசன் சுவாமிஜி வந்து இந்தியாவில், தமிழ்நாட்டில், முக்கியமாக இந்தியாவில், தென் இந்தியாவில் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாயக்கம்பாளையம்னு இருக்குங்க. நாயக்கம்பாளையன்றது வந்து ஒரு பெரிய சிட்டி, பெரிய டவுனு அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கிற வேணாம். நாயக்கம்பாளையன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலைக்கு மேலே தான் இருக்குது. மலை அடிவாரம், மலை சார்ந்த இடங்கள். அந்த ஊரில் சேர்ந்தவர் தான் சிவனேசன் சுவாமிஜி. சிவனேசன் சுவாமிஜி வந்து நம்ம தமிழ்நாட்டில் நாயக்கம்பாளையம், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற நாயக்கம்பாளையன்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிவனேசன் சுவாமிகள் வந்து பிறக்கிறாரு. சிவனேசன் சுவாமிகள் வந்து பிறந்த இது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பிறப்பே வந்து ரொம்ப அரிதாக இருக்குங்க. சுவாமிஜியுடைய பிறப்பே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அரிதாக இருக்கும். சிவனேசன் சுவாமிஜி பிறக்கும்போது அவருக்கு வந்து சின்னதாக ஒரு ஜடா முடியும், கொஞ்சோன்னு குட்டி பல் எத்திக்கிட்டு நிற்கிதுங்க. சின்ன பல் வந்து இருக்குது சுவாமிஜிக்கு. ஏன்னா பிறந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஜடா முடியும், அது மட்டும் இல்லாமல் குட்டி பல்லும் எப்படி இருக்க முடியும்? ஆனால் சிவனேசன் சுவாமிஜியோடைய பிறப்பே அப்படி தான் இருந்துச்சு. அப்போது சுவாமிஜி வந்து இந்த மாதிரி பிறந்திருக்கவுனேவும் அவங்க குடும்பத்தை சேர்ந்த பெற்றோர்கள் வந்து பார்த்திங்கன்னா சிவனேசன் சுவாமிகளுடைய ஜாதகத்தை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஒரு அஸ்ட்ராலஜர்ஸ்கிட்ட கொடுத்து, ஜாதகக்காரர்கிட்ட கொடுத்து அவருடைய அஸ்ட்ராலஜிஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. சுவாமிஜி வந்து எப்படி ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் இந்த மாதிரி கேட்குறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சிவனேசன் சுவாமிஜியோடைய சமாதி கிடையாது. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா சிவனேசன் சுவாமிஜியோடைய அஸ்தி இருக்கிற இடங்க. சிவனேசன் சுவாமிஜியோடைய அஸ்தி இருக்கிற இடம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இது சிவனேசன் சுவாமிஜியோடைய சமாதின்னு சொல்கிறாங்க. தவறு. சிவனேசன் சுவாமிஜியோடைய அஸ்தி இருக்கிற இடம். ஓகேங்களா?
இப்போது வந்து பார்த்திங்கன்னா சுவாமிஜியோட கதைக்கு வருவோம். சுவாமிஜி வந்து பார்த்திங்கன்னா சிவனேசன் சுவாமிஜி வந்து அப்போ அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ப்ரெடிக்ட் பண்ணி அவங்க பெற்றோர்கள்கிட்ட சொல்கிறாங்க. சிவனேசன் சுவாமிஜி இருக்கார்ல, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இது வந்து சிவனேசன் சுவாமிஜியோடைய விக்கிரகம். சிவனேசன் சுவாமிஜியை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. அந்த அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பையன் எந்த மாதிரி வரப்போகிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையன் மிகப்பெரிய ஒரு துறவியாக தான் இருப்பார். இவரால் நிறைய பேர் ஆன்மீக முன்னேற்றம் அடைவாங்க அப்படின்னு சொல்லி அப்போது அந்த அஸ்ட்ராலஜர்ஸ்லாம் சொல்கிறாங்க. சிவனேசன் சுவாமிகள் பிறந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் தான் அவர் பிறக்கிறாரு. அவரால் அவருடைய படிப்பை வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ண முடியல. அவருடைய பள்ளி பருவம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வறுமையினால் அது வந்து ஒரு 10ஆவதுக்கு மேலே அவரால் படிக்க முடியலை. அப்போது வந்து பார்த்திங்கன்னா சுவாமிஜி வந்து ரொம்ப இளம் வயதுலேயே வந்து அவர் வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுறாரு. வேலைக்கு போனதும் பார்த்திங்கன்னா எப்படி இடத்துக்கு வேலைக்கு போகிறாருன்னா, நல்ல புத்தகம் கடைகள் இந்த மாதிரி இடத்துக்கு வேலைக்கு போகிறாரு. ஏன்னா புத்தக கடைக்கு வேலைக்கு போனோன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா வேலையும் பார்த்த மாதிரி இருக்கும், நிறைய புத்தகங்களை படித்த மாதிரியும் இருக்குன்னு சொல்லி சுவாமிஜி வந்து அந்த மாதிரி புத்தக கடைகளுக்கு தான் வேலைக்கு போகிறாரு. இங்கே வந்து ஒரு சிவலிங்கம் இருக்குது. நீங்கள் எப்போல்லாம் சுவாமிஜி இடத்துக்கு வரீங்களோ அங்கே வந்து உங்கள் கையால் அபிஷேகம் பண்ணலாம். நிறைய தீர்த்தம், தண்ணி, தீர்த்தங்கள்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. கோதாவரி தீர்த்தம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து உங்கள் கையாலேயே சுவாமிஜிக்கு வந்து சிவபெருமானுக்கு வந்து அபிஷேகம் பண்ணலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சுவாமிஜி வந்து ரொம்ப இளம் வயதிலே வந்து குடும்ப சூழ்நிலையினால், வறுமையினால் அவர் வந்து வேலைக்கு போகிறாரு. வேலைக்கு போய் அங்கே நிறைய புத்தகங்கள், ஆன்மீக புத்தகங்களை வந்து சுவாமிஜி படிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போது படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆன்மீக முன்னேற்றம் வந்து அவர் அடைகிறாரு. நிறைய ராமாயணம், பகவத்கீதை எல்லா விஷயங்களையும் படிக்கிறாரு. சுவாமிஜி படிச்சுட்டு அதுக்கடுத்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து வேலை பார்த்துருக்காரு சிவனேசன் சுவாமிஜி. சிவனேசன் சுவாமிஜி வந்து தன்னுடைய இளம் வயதில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். அவருடைய குடும்ப சூழ்நிலை, வறுமை இதெல்லாமே வந்து அவரை வந்து ரொம்ப வாட்டி வதச்சிச்சு. அதுக்கடுத்து ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவரால் இருக்க முடியலை. அந்த ஊரில் நாயக்கம்பாளையத்தில் வந்து இருக்க முடியலை. அப்போது சுவாமிஜி வந்து என்ன முடிவு பண்ணுறாருன்னா, தன்னுடைய குருவை தேடி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறார். சிவனேசன் சுவாமிஜி தன்னுடைய குரு வந்து எங்கே இருக்காருன்னு தெரில, எனக்கு என் குருவால் மட்டும்தான் என் வாழ்க்கையை வந்து மாற்ற முடியும், என்னுடைய குருவை தேடி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தென் இந்தியாவிலேருந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு திசையை நோக்கி கிளம்புறாரு. நார்த்து சைடு வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறாரு. அப்படி சுவாமிஜி கிளம்பும்போது பார்த்திங்கன்னா போகிற வழியில் பல குருமார்கள், பல ஆலயங்கள், பல தெய்வங்கள் எல்லா நபர்களையும் சந்திச்சுட்டு போய்கிட்டே இருக்கார். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நரசிம்ம சுவாமிஜியோடைய கதையில் இருக்கும். நரசிம்ம சுவாமிஜி தன்னோட குருவை தேடி போய்கிட்டு இருக்கும்போது எல்லாருமே வந்து நான் உன் குரு இல்லை, உன் குரு வடக்க இருக்கார், அங்கே போன்னு சொல்லுவாங்க. அதே போல் தான் சிவனேசன் சுவாமிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய குரு யாருன்றதே அவருக்கு தெரியலை. அவர் தேடி 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 அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் பல குருமார்களை பார்க்குறாரு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கணேஷ்புரியில் இருக்கிற நித்யானந்தா பாபாவுடைய ஆசிரமத்துக்கும் போயிட்டார். அங்கேயும் போய் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஷீரடிக்கு நீ கிளம்புன்னு சொல்கிறார். கணேஷ்புரியில் இருக்கிற நித்யானந்த பாபா வந்து பார்த்திங்கன்னா நீ ஷீரடிக்கு கிளம்புன்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிவனேசன் சுவாமிகள் வந்து ஷீரடிக்கு கிளம்புறாருங்க. அவர் வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து இயற்கையாகவும் அவருக்கு வந்து ஜடா முடி இருக்கும். நல்ல இயற்கையாகவே அவருக்கு வந்து ஜடா முடி இருக்கும். அவர் வந்து பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு தெய்வ நிலையில் இருப்பார். அவருடைய முகம் வந்து அவ்வளோ தேஜஸ்ஸாக இருக்கும். அப்போது சுவாமிஜி நடந்து வர்றப்போ நிறைய பேர் வந்து அங்கே இருக்கிற மக்கள்கள் வந்து சுவாமிஜியோடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்குவாங்க. அப்போது சுவாமிஜி என்ன பண்ணுவார்னா, அவங்க அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுவாமிஜி வந்து நிறைய நேரம் ட்ரெயின் இருக்குது பார்த்தீங்களா, ரயில் வருது பார்த்தீங்களா, அந்த தண்டபாலங்களில் வந்து சுவாமிஜி நடந்து வருவார். ஏன் நடந்து வருவார்னா, அந்த மாதிரி தண்டபாலத்தில் நடந்து வந்தோம்னா இந்த மாதிரி மக்கள் யாரும் அவர்கிட்ட வந்து காலில் விழுக மாட்டாங்க. அதை தவிர்க்கிறதுக்காக சுவாமிஜி வந்து பார்த்திங்கன்னா
அவர் என்ன பண்ணுறாரு, தண்டபாலங்களில் ரயில்வே தண்டபாலங்களில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கார். சுவாமிஜி அப்படியே நடந்து வர்றப்போ வந்து நிறைய நேரம் பசியில் அவர் நடந்து வந்துக்கிட்டு இருப்பார். ஏன்னா அவர் அவ்வளோ வறுமையிலையும் பசியிலையும் தன்னோட குருவை தேடி அவர் அவ்வளோ தூரம் அலைஞ்சிக்கிட்டே இருக்கார். அப்போது நிறைய நேரங்களில் பசியில் அந்த மயக்க நிலையில் இருக்கும்போது அந்த பக்கத்து பிளாட்ஃபார்மில் ஒரு ட்ரெயின் போய்கிட்டு இருக்கும். அவர் பசியில் அப்படியே வறுமையில் உட்காந்துருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து அந்த ட்ரெயின் ஒன்று கிராஸ் ஆகும். அந்த ட்ரெயின்லேருந்து யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு பார்சலை தூக்கி எறிவாங்க. அப்போ சிவனேசன் சுவாமிஜி வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்சலை திறந்து பார்த்தா அது வந்து ஒரு நல்ல சுவையான இட்லி இருக்கும், வடை இருக்கும். சூடான இட்லி வடை எப்படி இருக்கும் பாருங்கள். ஒருத்தவர் வந்து நல்ல உச்சி வெயிலில் தன்னோட குருவை தேடி தண்டபாலத்தில் நடந்து போய்கிட்டு இருக்கார். ரயில் தண்டபாலத்தில் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது பசி தாங்க முடியலை. அந்த நேரத்தில் அவர் வந்து பசிக்குதே அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது பக்கத்தில் போகிற ஒரு ட்ரெயின் தண்டபாலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தண்டபாலத்தில் ஒரு ட்ரெயினில் இருக்கிற ஒரு பேசஞ்சர் வந்து ஜன்னல் வழியாக ஏதோ ஒரு தூக்கி போடுறாரு. அந்த தூக்கி போடுறதுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்சலை வந்து நம்மளுடைய சுவாமிஜி திறந்து பார்க்குறாரு. அவர் அந்த திறந்து பார்க்குறதுல வந்து இட்லி வடை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாமே நான் சொல்கிற எல்லா விஷயமே வந்து பார்த்திங்கன்னா த காட்ஸ் ரெயின்போ அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்குங்க. அந்த புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா ஜெரினாமா அப்படின்றவங்க தான் அந்த புத்தகத்தை வந்து உருவாக்குனவங்க. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா சிவனேசன் சுவாமிஜியை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. நான் அவங்களுடைய புத்தகத்தில் இருந்து தான் உங்களுக்கு இந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது எல்லாமே ஜெரினாமா அவங்களுடைய உழைப்பு, அவங்க உருவாக்குனது. அப்போது ஜெரினாமா வந்து பார்த்திங்கன்னா த காட்ஸ் ரெயின்போன்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மட்டும்தாங்க கிடைக்கும். அந்த புத்தகம் வந்து வேறு நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு இல்லை வேறு ஷீரடியில் இருக்க புத்தக கடைகள்லாம் கிடைக்காது. அந்த புத்தகம் வந்து ஒன்லி சிவனேசன் சுவாமிஜியோடைய ஆசிரமத்தில் மட்டும்தான் கிடைக்கும். அந்த புத்தகத்தில் நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே எழுதப்பட்டிருக்கு. அப்புறம் சிவனேசன் சுவாமிஜி ஷீரடிக்கு வராரு. ஷீரடிக்கு வந்தோடனே அவர் ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. தன்னுடைய குருவை சந்திச்சிட்டார், பாபாவை வந்து பார்க்குறாரு. அவர் வந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா பாபா வந்து அவருடைய மனித உடலில் அவர் இல்லை. அவர் வந்து பார்த்திங்கன்னா பாபா வந்து 1918 அக்டோபர் 15 வந்து மகா சமாதி அடைகிறார். சிவனேசன் சுவாமிஜி வந்து பார்த்திங்கன்னா 1940க்கு மேலே அவர் வந்து வரார். 1940களுக்கு மேலே தான் அவர் வரார். பாபா சமாதி ஆனதுக்கு பிறகு தான் சிவனேசன் சுவாமிஜி வந்து நம்மளுடைய ஷீரடி மண்ணுக்கு வராரு. அப்போது ஷீரடிக்கு வந்தோடனே சுவாமிஜி வந்து பார்த்திங்கன்னா தன்னலமற்ற சேவைகள் செய்கிறாரு. அப்போ வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் கரெக்டாக இருக்காது. நிறைய சாக்கடைகள்லாம் வந்து அடைப்பு ஏற்பட்டிருக்கும். அப்போ சுவாமிஜியே வந்து பார்த்திங்கன்னா இறங்கி அந்த அடைப்பெல்லாம் கிளியர் பண்ணுவார். நிறைய நேரங்களில் பசியில் அவர் வந்து நடந்து போய்கிட்டு இருக்கும்போது சாவடிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பூந்தோட்டம் இருக்கும். அங்கே இருக்கிற செடிகளை வந்து பறித்து, அங்கே இருக்கிற பூக்களில் இருக்குல்ல அந்த செடிகளில் இருக்க பூக்களை பறித்து அதை சாப்பிட்டு தன்னோட வயிற்றை வந்து நிரப்பிக்கிடுவார். இப்படி சுவாமிஜி வந்து பண்ணுற தன்னலமற்ற சேவைகளை பார்த்து நிறைய பக்தர்கள், நிறைய ஷீரடி மக்கள் வந்து அவருக்கு சின்ன சின்ன உதவிகள்லாம் செய்கிறாங்க. சுவாமிஜி வந்து பார்த்திங்கன்னா நல்ல எழுத படிக்க தெரியும் அவருக்கு. அப்போது அந்த காலகட்டத்தில் வந்து ஷீரடிக்கு நிறைய மணி ஆர்டர் வருது. நிறைய பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மணி ஆர்டர் வந்து அனுப்புகிறாங்க. அந்த மணி ஆர்டர் எல்லாமே வந்து ரிப்ளை கொடுக்கணும். அந்த ரிப்ளை கொடுக்கறதுக்கு வந்து ஒரு சரியான நபரை தேடிக்கிட்டு இருக்கும்போது தான் ஷீரடியில் வந்து நம்மளுடைய சிவனேசன் சுவாமிஜியை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஜெரினாமாவுடைய சமாதி. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அஸ்தி தான். ஜெரினாமாவுடைய அஸ்தி இங்கே இருக்குது. ஜெரன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிவனேசன் சுவாமிஜி வந்து பார்த்திங்கன்னா அந்த கடிதங்களுக்கு வந்து ரிப்ளை லெட்டர் வந்து எழுதுகிறாரு. எழுதி அவருக்கு வந்து சின்னதாக ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க ஷீரடி சன்ஸ்தானில். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு சின்ன இடம் கொடுக்குறாங்க குருஸ்தான் பக்கத்தில். அங்கேயே அவர் தங்கிக்கிறாரு சிவனேசன் சுவாமிகள். தங்கிட்டு சுவாமிஜி வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ஆன்மீக வாழ்க்கையை வந்து பாபா கிட்ட பாபாவுடைய சேவைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா பாபாவுடைய துவாரகமாயில் தூய ஜோதியான அந்த
அந்த துணி எரிகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விறகு கட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் வந்து பார்த்துக்கிறார். அந்த விறகுகள், அந்த வரட்டியெல்லாம் வந்து எந்த நேரத்தில் போடணும், எத்தனை மணிக்கு போடணும், பாபாவோட தூய ஜோதியான துணியை வந்து பார்த்திங்கன்னா அதை எரிகிறதுக்கு வந்து ரொம்ப வருஷ காலமாக அவர் தான் அந்த சேவையை செஞ்சுக்கிட்டே இருந்தார். சிவனேசன் சுவாமிகள் தான் அந்த துணி எரிகிறதுக்கான விறகு கட்டைகள், வரட்டி இதெல்லாமே கொண்டு வருவார். நிறைய பக்தர்களுக்கு வந்து நிறைய புத்தகங்களை படிக்க சொல்லுவார். பாபாவோட ஷீரடி வந்து வெறும் ஷீரடி வந்து ஒரு கோவில் கிடையாது. நீங்கள் வந்து இங்கே வந்து நிறைய சேவை செய்யணும், பாபாவை பற்றி பிரச்சாரம் பண்ணுங்க, பாபாவுடைய புகழை கொண்டு போய் சேருங்க, பாபா பிக்ஷை எடுத்து 5 வீடுங்களை போய் காட்டுங்க, நிறைய புத்தகங்களை எழுத சொல்லி நிறைய ஆத்தர்ஸை உருவாக்குனார் சிவனேசன் சுவாமிகள். அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வினிமா, ஜெரினாமா, ரவீந்திரநாத் கக்காரியா இவங்க எல்லாமே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆத்தர்ஸ் அபவுட் பாபா. அவங்க பாபாவை பற்றி நிறைய புக்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புத்தகம் எழுதுன்னு சொன்னது வந்து சிவனேசன் சுவாமிஜி. வினிமா வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, சிவனேசன் சுவாமிஜி வந்து அவங்க அம்மா கையால் நிறைய நேரங்கள் வந்து சாப்பாடு சாப்பிட்ருக்காங்கன்னு சொல்லி வினிமா அடிக்கடி சொல்லுவாங்க. சிவனேசன் சுவாமிஜிகள் கொடுத்த பல பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா வினியம்மா வீட்டில் வந்து ரொம்ப பத்திரமா வச்சுருக்காங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது, அது தனிப்பட்ட விஷயங்கள். சுவாமிஜி வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். சுவாமிஜியை பற்றி ஜெரினாமாவும் சுவாமிஜியை பற்றி ஜெரினாமாவும் வினிமாவும் வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் ஷீரடியில் நடந்து போய் பாபா விஷயங்கள் நிறைய விஷயங்களை வந்து கண்டுபிடிப்பாங்க. நிறைய புக்ஸு, சாய்லீலா மேகசினில் சொல்லியிருக்க விஷயங்கள்லாம் தேடுவாங்க. அப்போ அவங்க 2 பேரும் நடந்து போகிறப்போ சிவனேசன் சுவாமிஜியை பற்றி தான் அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க. இந்த இடம் வந்து இந்த இடம் வந்து நம்மளுடைய ஜெரினாமா அவங்க வாங்கின இடம். சிவனேசன் சுவாமிஜியுடைய சமாதி ஆக்சுவலாக எங்கே இருக்கணும்னா நம்மளுடைய ஷீரடியில் இருக்க வேண்டியது. ஜெரினாமா என்ன பண்ணாங்கன்னா அவங்க இந்த ஒரு ஆசிரமத்தை வாங்குகிறாங்க. அப்போ இந்த இடம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 8 ஏக்கர் லேண்டுன்னு நினைக்கிறேன். 8-9 ஏக்கர் லேண்டை வாங்கி இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுவாமிஜியுடைய அஸ்தியை வந்து இங்கே வச்சுருக்காங்க. நம்மளுடைய ஜெரினாமா வந்து பார்த்திங்கன்னா சிவனேசன் சுவாமிஜியோடைய அஸ்தியை வந்து இங்கே வச்சுருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம். இரவு வந்து 10 மணிக்கு மேலே வர முடியாது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் வாங்க. சுவாமிஜியோடைய பிறந்த தினமும் அவருடைய சமாதி தினமும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. நிறைய அன்னதானங்கள் இங்கே நடக்கும். சிவனேசன் சுவாமிஜிகளுடைய பக்தர்கள் இங்கே அதிகங்க. ஏன்னா வந்து சிவனேசன் சுவாமிகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாபா பக்தர்களை வந்து உருவாக்குனார். ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய் அப்படின்னு சொல்லி அந்த தாரக மந்திரத்தை வந்து முதல்ல கொண்டு வந்தவர் வந்து பார்த்திங்கன்னா சிவனேசன் சுவாமிகள் தான். இப்படி சிவனேசன் சுவாமிகள் வந்து எண்ணற்ற விஷயங்களை வந்து செஞ்சார். நம்மளுடைய பெரிய சிங்கர், மராத்தி சிங்கர் அமிதாண்டா சாக்சேனா அப்படின்ற ஒரு சிங்கர் வந்து பார்த்திங்கன்னா சிவனேசன் சுவாமிகளுடைய மிகப்பெரிய பக்தர். சிவனேசன் சுவாமிகளால் நிறைய பேர் பாபா கிட்ட வந்தாங்க. அதில் நிறைய பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாபா சேவைகள் வந்து பிரச்சாரங்கள் வந்து செய்ய ஆரம்பித்தாங்க. இப்படி சிவனேசன் சுவாமிகள் அவர் என்ன பண்ணுவார்னா லெண்டிபாகில் நிறைய நேரம் வந்து மெடிடேஷன் பண்ணுவார். அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மதிய சாப்பாட்டுக்கு வந்து டோக்கன் சிஸ்டம் இருக்கும். அந்த டோக்கன்லாம் அவர் வச்சுருப்பார். அப்போது சிவனேசன் சுவாமியை சுற்றி நிறைய பக்தர்கள் உட்காந்துருப்பாங்க. அவங்க எல்லாரையுமே வந்து பார்த்திங்கன்னா நீ இந்த டோக்கனை எடுத்துகிட்டு போய் அந்த மரத்துக்கு அடியில் ஒருத்தன் உட்காந்துருப்பான், அவன் பசியில் இருக்கான், அவனுக்கு போய் கொடுன்னு சொல்லுவார். இப்படி சுவாமிஜி வந்து பார்த்திங்கன்னா எண்ணற்ற பக்தர்களுக்கு வந்து நிறைய உதவிகள் பண்ணார். நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சாய சச்சரிதம் படிங்க, பாபாவை பற்றி எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க, இப்படி சுவாமிஜி சொல்லிக்கிட்டே இருப்பார். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா துவாரகமாய் தான் சொன்னேன்ல, துவாரகமாய் மாதிரியும் ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா செட் பண்ணியிருக்காங்க. சிவனேசன் சுவாமிஜி வந்து பார்த்திங்கன்னா தூய ஜோதி துணியை வந்து அவர் தான் பார்த்துக்கிட்டார் ஷீரடியிலன்னு நான் சொன்னேன்ல. அதே போல் இங்கே எரியிற இந்த துணி வந்து பார்த்திங்கன்னா ஷீரடியிலேருந்து கொண்டு வந்த அந்த நெருப்புன்னு தான் சொல்லுவாங்க நிறைய பேர். சிவனேசன் சுவாமிஜி சமாதியானோடனேவும் அப்போ வந்து ஷீரடி சன்ஸ்தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா நிறைய விறகுகள் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து கொடுத்தாங்க. அவருடைய பூத உடம்புக்கு வந்து நெருப்பு மூட்டுறதுக்கு வந்து
நம்மளுடைய ஷிரடி சன்ஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது கொடுத்தாங்க, விறகுகள் கொடுத்தாங்க. சுவாமிஜி வந்து என்ன பண்ணுவார்னா, நிறைய நேரம் வந்து சாவடியிலேயே வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துருப்பார். அப்போ நிறைய பஜன் பண்ணுவார். அப்போ அவர் பாடுற பாட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஹரித்வார் மதுரா காசி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடுவார். ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த பாடல் வந்து நீங்கள் நம்மளுடைய ஷீரடியிலையும் ஒவ்வொரு நாள் காலையில் சோட்டா ஆரத்தி, சோட்டா ஆரத்திக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த சாங் வந்து ஒளிபெயர்ப்பு பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டு வந்து யூடியூப்லேயும் இருக்குங்க. அது வந்து சிவனேசன் சுவாமிகள் எப்பயும் பாடுற பாடல். சிவனேசன் சுவாமிகள் வந்து பார்த்திங்கன்னா துவாரகமாய், நம்மளுடைய லெண்டி பாகு, நம்மளுடைய குருஸ்தான், நந்தாதீபம் எல்லா இடத்துலையும் விளக்கு ஏற்றி வைப்பார். அவர் சமாதியானோடனே பார்த்திங்கன்னா எல்லா விளக்குகளும் சொன்னாப்புல ஒரே நேரத்தில் அணைஞ்சிருச்சுன்னு நிறைய பக்தர்கள், அந்த காலத்தில் பார்த்த பக்தர்கள் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. இப்படி ஒரு முக்கியமான இடம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 அமைதியான இடம். அமைதியாக இருக்கும். யார் வேணாலும் வந்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணலாம். சுவாமிஜியோடைய ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய் அந்த தாரக நாம ஜபம் நீங்கள் பண்ணலாம். யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான இடம், அமைதியான இடம். ப்ளஸ் த காட்ஸ் ரெயின்போன்னு சொல்லி அந்த புத்தகமும் இங்கே தான் கிடைக்குங்க. நீங்கள் இங்கே வரலாம். இந்த இடத்த பற்றி இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி படித்தது, கேட்டது, இது எல்லாத்தையுமே வந்து ஆன் த ஃப்ளோவில் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இதில் ஏதாச்சும் ஒரு சின்ன தவறுகள் இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன மன்னிச்சுக்கோங்க. நீங்கள் இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வரணும். இன்றைக்கி நாள் வந்து பார்த்திங்கன்னா பாபா எப்படி சாய் சச்சரிதத்தில் சிட்டுக்குருவிகளை வந்து நூலை கட்டி எப்படி ஷீரடிக்கு இழுத்தேன் அப்படின்னு சொன்னாரோ, அதே போல் இந்த மாபெரும் சிட்டுக்குருவியான சிவனேசன் சுவாமிஜியை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியாவில், தென் இந்தியாவிலேருந்து, தமிழ்நாட்டில் இருந்து நிரந்தரமாக ஷீரடியிலேயே இருக்க வச்சு எண்ணற்ற சேவைகளை செய்ய வச்சுருக்காரு. இந்த ஒரு சிட்டுக்குருவி ஒரு மிகப்பெரிய உதாரணம். நம்மளுடைய தமிழ்நாட்டிலேருந்து வந்தவரை நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு. நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருந்து வந்தவர். ஏன்னா நம்ம பாபாவை பொறுத்த வரைக்கும் ஜாதி, மதம், மொழி, இனம் எந்த வேறுபாடும் யாருக்குமே கிடையாது. அப்படி நம்மளுடைய பிறந்த தமிழ்நாட்டிலேருந்து வந்த ஒருத்தவர். அதனால் எனக்கு ஒரு சந்தோஷம். இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வாங்க. மீண்டும் நாளைக்கு இன்னொரு ஷீரடி இடத்துலேருந்து லைவ் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் சாய்நாத். குருதேவ தத்த.